ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர்ப் திருப்பதி vlog பார்க்க போகிறோம். இதோட ஷார்ட்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம அதோட கம்ப்ளீட் வீடியோ பார்க்குறோம். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பாத்வேயில் நடந்து போகிறது, அண்ட் இன்னொன்று வந்து நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் செகண்ட் பார்ட் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாக்கபிளும் காட்டும். நான் திருப்பதி போகிற அன்றைக்கி லீவ் எடுத்திருந்தேன். பட் ஸ்டில் நம்மளுக்கு ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குன்னு நம்ம தான் க்ளோஸ் பண்ணணும். அதனால் அது ட்ராவல் பண்ணும்போதே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அண்ட் ஸ்நாக்ஸ் இல்லாமல் ட்ராவல் எப்படி? ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் இதில் நான் கவர் பண்ணது வந்து யூஸ்வலாக நம்ம திருப்பதிக்கு போகும்போது என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அந்த திருப்பதியோட சிக்னிஃபிகன்சஸ்னு சொல்லலாம். பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இந்த வழியில் வரும்ல அப்படின்றது நம்மளுக்கு தோணும் தெரியுமா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கோபுரம் தெரியும். அது வந்து திருத்தணியோட மலை, திருத்தணி டெம்பிள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல நான் மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக பார்க்குற இடம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து பெருமாளே படுத்துட்ருக்க மாதிரி ஒரு பொசிஷன். அண்ட் இந்த ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் சிலை தெரியும் பச்சை கலரில். ஸோ இதுதான் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் ட்ராவல் ஃப்ரண்ட்டில் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த வியூ கிடச்சிது. ஸோ இது ரொம்ப அழகான வியூ. இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி திருமலாவோட ஆப்பில் வந்துட்டு இந்த ஐகான் தான் இருக்கும். ஸோ அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாய்பாபா டெம்பிள், ரொம்ப ஃபேமஸான சாய்பாபா டெம்பிள். இதுவுமே நாங்கள் வந்து மேக்ஸிமம் போவோம். அண்ட் நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க நிறைய ராக்ஸ், அந்த ராக்கெல்லாம் வந்து எப்படி நிற்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது சப்போர்ட் இல்லாமல். அந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான ராக் நம்ம போகிற வழியில் பார்ப்போம். அது நிறைய பேர் சங்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ட்ராவல் பண்ணுற போது 2 சைடும் பார்க்குற விஷயங்கள் நான் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த ராக் வந்து எஸ்பெஷலி சங்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 பில்லர் இருக்க மாதிரி ஒரு ராக் இருக்குதோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 4-5 பில்லர் இருக்க மாதிரி அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்கோம் வித்தவுட் எனி சப்போர்ட். இதெல்லாம் நம்ம ரெகுலராக போகும்போது ஓகே இதுதான் நம்ம திருப்பதி கிட்ட வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தோணும். அதனால் அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு தேவை. ஸோ அது வந்து காரில் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டிலேருந்தே கட் பண்ணியாச்சு. அண்ட் வர வழியில் இதே மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு முருகர் சிலை. அண்ட் இது வந்து பொமோகிரானேட் ஜூஸ் ஆக்சுவலாக குடிக்கும் போது எடுத்துருக்கணும், குடிச்சிட்டேன், மறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதை பாட்டிலாவது கேப்சர் பண்ணலான்னு கேப்சர் பண்ணியிருந்தேன். ட்ராவல் பண்ணும்போது என்ன எடுக்கிறீங்களோ இல்லையோ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கும். இது வந்து A to Bயில் நம்ம வந்து லன்ச் சாப்பிட்டோம். இது ஒரு நார்மல் ரெகுலர் மீல்ஸ். அழகாக நல்ல பொரியல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போகும்போது தான் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1-1:30 இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. அதனால இதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோன்னா உள்ளே போகும்போது பசிக்காது. திடீர்னு பசிக்கும் போது எதுவும் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் சாப்பிட்டுட்டோம். இது வந்து ஈகிள் லேம்ப். அந்த லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் நான் அது எடுத்திருந்தேன். ஈகிள் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பெருமாள் தானே. ஸோ அதனால் அதையுமே நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். எல்லா லேம்புமே அழகாக ஈகிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ லவ்லி. இது நான் எப்போவுமே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பட் தென் உங்களுக்கு காட்டலான்னு இன்றைக்கும் எடுத்திருந்தேன். தென் யூ ஹேவ் நாமம் போட்ட மாதிரி பெருமாளோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இது எல்லாமே எடுத்தோம். நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க மலை க்ளோஸ் ஆகிட்டே வரும். அண்ட் மேலே பேசேஜ் தெரியுதா, இதுதான் வந்து திருப்பதி மலை. அந்த பேசேஜில் தான் வந்து நம்மளுக்கு வண்டி போகிறதெல்லாம் கீழேருந்து தெரியும். ஸோ அதனால் அதையும் கேப்சர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இது நேரில் போகும்போது எவ்வளோ நான் எக்ஸைட்டடாக இருந்தனோ அதே மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகணுன்றதுக்காக தான் அதை நான் எடுத்து போட்டிருக்கேன் வீடியோவில். ஸோ டிப்பிக்கலி நம்ம கீழ் திருப்பதி என்டர் ஆகிட்ருக்கோம். அண்ட் செம கிளைமேட்டாக இருந்துச்சு. வெயில் அவ்வளோவா இல்லை, அதனால நம்ம தப்பிச்சோம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். வெயில் மட்டும் அடிச்சிருந்ததுன்னா சீரியஸாக தாங்க முடியாது. பட் தென் கூட்டம் கூட அவ்வளோ இல்லை. பிகாஸ் இது வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாமே ஓப்பன் ஆனதுனால பெருசாக கூட்டம் அவ்வளோ கிடையாது. அண்ட் டு பி ஆனஸ்ட், நம்ம அந்த செக் பாயிண்ட் இருக்குல்ல, லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணுற இடத்துலேயே வந்து நம்மளுக்கு தெரியும் க்ரௌட் எவ்வளோ இருக்குங்கிறது. அங்கே நிறைய வண்டி இருந்துச்சுன்னா க்ரௌட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்கேயுமே பெருசாக க்ரௌட் இல்லை. அண்ட் இது வந்து நடைபாதையில் எடுத்த ஒரு வீடியோ. இது வந்து கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு பெரிய பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வழியாக போன ஒரு பேசேஜ் தான் இது. நீங்கள் இது எப்படி இருக்குன்றதும் பார்க்கலாம். பிகாஸ் இதில் அனிமல்ஸ் நிறைய வரும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி தனியாக போகிற மாதிரி இருக்காது. ரொம்ப க்ரௌடடாக போகும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் எல்லாருமே போகிறாங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ரேயிங்ஸ். நிறைய பேர் நிறைய வேண்டுதலோடு நடப்பாங்க. இது மேக்ஸிமம் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும்
தேவையான ஃபுட் எல்லாமே குடுக்குறாங்க. லைக் டயர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே அங்கே கிடைக்கும். அவ்வளோதான் மக்களே. ஹோப் யூ என்ஜாய்ட் த என்டையர் வீடியோ. கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக போட்டிருந்தேன். தென் நம்ம ரிட்டன் வந்துட்ருக்கோம். ரிட்டன் வரும்போது கீழ்த்திருப்பதியில் தான் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழ்த்திருப்பதியில் தான் நம்ம சாப்பிட்டோம். அங்கேயுமே ஒரு A to B 2 சைடுமே இருக்குது. இந்த சைடு அந்த சைடு ரெண்டுமே இருக்குது. லஞ்ச் சாப்பிடும் போது கீழே இருக்குது இந்த சைடு, டின்னர் சாப்பிட்றதுக்கு அந்த சைடும் இருக்குது. அண்ட் மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ லைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இம்பார்ட்டண்ட்லி ரொம்ப பெரிய விஷயம் ஷேர் பண்ண மறந்துட்டேன் உங்களுக்கு. நாங்கள் திருப்பதியிலேருந்து கிளம்பும் போது ஸ்டார்ட் ஆச்சு மழை. நாங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும், ஏன்னோ சென்னை சேர்கிற வரைக்கும் கம்ப்ளீட் மழை. மழை இருந்திருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பட் ஆனால் கம்ப்ளீட் மின்னல். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். காரில் ட்ராவல் பண்ணுறோம், கம்ப்ளீட் டார்க்னஸில் டியூப்லைட் போட்டு போட்டு ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த லெவலில் மின்னல் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் அவ்வளோ பயந்தோம். பிகாஸ் கம்ப்ளீட் மின்னல், ஒரு இடத்துல கூட ஸ்டாப் ஆகலை. நம்ம திருப்பதியிலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் மின்னல் அண்ட் மழை கொட்டி தீக்குது, அந்த அளவுக்கு இருந்ததுங்க. ஸோ இன்றைக்குமே ட்ராவல் பண்ணும்போது இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, டிலேடாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அங்கேயே ரூம் எடுத்து தங்கிடுங்க. பிகாஸ் நாங்கள் சீக்கிரம் பார்த்துட்டோன்னு தான் கிளம்பினோம். பட் ஃபுல் ட்ராவலுமே பயங்கர டெரிஃபிக்காக இருந்துச்சு. ஆல் ரைட், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.